அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வீட்டிலேயே பிரதோஷ விரதம் பூஜை செய்யும் முறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான 8 விரதங்கள் இருக்கின்றன. இந்த 8 விரதங்களை எவர் ஒருவர் பிடிக்கிறாரோ அனைத்து விதமான வாழ்க்கையும் துறந்து சிவபெருமானை நேரடியாக சென்று அடையலாம் என்று கூறப்படுகிறது. சிவபெருமானுக்குரிய இந்த 8 விரதங்களில் ஏதாவது ஒரு விரதத்தையாவது நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் அந்த பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய அருளும் மற்றும் பண்பும் நமக்கு கிடைக்கும். மற்ற விரதங்களை நீங்கள் இருக்க முடியவில்லை என்றாலும் ஒவ்வொரு மாதம் 2 பிரதோஷ வழிபாடு முறைகள் வருகின்றன. அன்று நீங்கள் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் குழந்தை பேறு, செல்வத்தடை மற்றும் திருமணத்தடை போன்றவை நீங்கும். பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் எளிதில் மனமிறங்கி அவர்களுடைய பக்தர்களுக்கு மகிழ்ச்சியையும் அருளையும் வழங்கக்கூடிய கடவுள்தான் நமது பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள். சிவபெருமான் அவர்கள்தான் அசுரர்களுக்கே தவமிருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் இவர் வரமளிக்கக்கூடிய பரம்பொருள் சிவபெருமான் ஆவார். இந்த புரட்டாசி மாத பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் அவர்களை தரிசித்தாலும் அல்லது பிரதோணு என்று அழைக்கப்படும் இந்த நாட்களில் சிவபெருமானை வணங்கி சிவ பூஜையிலும் கலந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டு முழுவதும் சிவாலயம் சென்ற பலன் உங்களுக்கு விரைவில் வந்தே தீரும். அப்படி சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாத பிரதோஷ விரதத்தை நீங்கள் வீட்டிலேயும் செய்யலாம். பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய பக்தியை பெறுவதற்கு இந்த பிரதோஷ விரதம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் நீங்கள் அன்று காலை முதன்மை மாலை வரை இந்த விரதத்தை இருந்து சிவபெருமானை வழிபட்டால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதுடன் உங்களை நல்ல ஆயுளுடன் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் என்பது பெரும்பாலான மக்களின் நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. பிரதோஷ நாட்களில் நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தும் இந்த பிரதோஷ பூஜையை செய்யலாம். இந்த புரட்டாசி மாத பிரதோஷ நாளன்று நீங்கள் அன்று சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு வீட்டையும் சுத்தம் படுத்தி வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் வாசப்படி நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இந்த பிரதோஷ நாட்கள் வருவதற்கு முன் நீங்கள் ஏதேனும் ஒரு புண்ணியத்திலோ அல்லது குளங்களிலோ, அதாவது புனிதத்தன்மையுடைய ஏரியிலோ குளங்களிலோ இருக்கும் தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த தீர்த்தத்தை நீங்கள் குளிக்கும் அந்த தண்ணீரில் கலந்து நீங்கள் இந்த பிரதோஷ வேளையில் நீங்கள் குளிக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் வீட்டம் சுத்தம் செய்த பிறகு பூஜை செய்யும் இடத்தையும் நன்கு சுத்தம் செய்து கொள்ளலாம். நீங்கள் இந்த பூஜை அறையில் வீட்டின் நடுப்பகுதியிலும் நீங்கள் செல்லலாம், அதாவது வீட்டின் ஹால் பகுதியில் நீங்கள் செய்யலாம். இந்த பூஜை தொடங்குவதற்கு முன் நறுமண வாசங்கள் தரக்கூடிய பொருட்களை நீங்கள் ஏற்றிவிட வேண்டும். பூஜை செய்யும் இடமானது நறுமணம் வீசும் வகையில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பொழுது விடிந்தவுடன் நீங்கள் காலையில் வழக்கம் போல உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய விளக்கு ஒன்றை ஏற்றி அதற்கு வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கும் பாரம்பரியம் சிவபெருமானுக்கும் மற்றும் பார்வதி தேவி அவர்களுக்கும் இருக்கும் திருவுருவப்படத்திற்கு பூக்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த பிரதோஷ காலத்தில் உங்களால் முடிந்த அளவு பக்கத்தில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்கு பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு தயிர், தேன், தண்ணீர், பால் போன்றவற்றை அபிஷேகங்களால் செய்யலாம். இவ்வாறு நீங்கள் அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் அந்த அபிஷேகத்திற்கு தேவையான இந்த பொருட்களை நீங்கள் வாங்கியும் கொடுக்கலாம். இன்றைய நாட்களில் நீங்கள் கோவிலுக்கு செல்வோராக இருந்தால் இந்த வில்வ இலை பூஜையில் நீங்கள் படைத்துவிட்டுத்தான் இன்றைய நாட்களில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த சிவபெருமானை வணங்கிவிட்டும் இந்த வில்வ பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டும் வர வேண்டும். பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய திருமந்திரத்தையே சொல்லிக்கொண்டு இந்த நாட்களில் இருக்க வேண்டும். பணி சுமை காரணமாக வேலைக்கு செல்வோராக நீங்கள் இருந்தால் அந்த வேலைக்கு செல்லும் இடத்தில் மனதிலேயே சிவபெருமானை நினைத்து அந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே உங்கள் பணியை தொடங்க வேண்டும்.
அடுத்ததாக நீங்கள் மாலை வேளையில் இந்த பிரதோஷ பூஜை செய்யும்போது நீங்கள் ஒரு மனைப்பலகை ஒன்று எடுத்துக்கொண்டு அதில் சாமி சிலைகள் அல்லது படங்களை எடுத்து அந்த மனைப்பலகையின் மீது வைக்க வேண்டும். குறிப்பாக சத்தமில்லாத ஒரு புனிதமான நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். முதலில் நீங்கள் சிவபெருமான் படத்திற்கு சந்தனம், குங்குமம் போன்றவற்றை வைத்து வாசனை மலர்களால் நீங்கள் நன்கு அலங்கரிக்கப்பட வேண்டும். அதாவது சந்தனமில்லாத சுபகாரியங்களே கிடையாது. அடுத்ததாக நீங்கள் நெய்விளக்கேற்றியும் மற்றும் தீபங்கள் ஏற்றியும் அந்த சாமி படத்திற்கு தீப தூபங்கள் காட்டி பெருமானை நீங்கள் நினைத்து வழிபட வேண்டும். இதில் உங்கள் வீட்டில் இருக்கும் மனிதர்களுக்கு நேர்மறையான ஆற்றல் வருவதுடன் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களால் முடிந்தால் இந்த பிரதோஷ காலத்தன்று சாயங்கால வேளை வரை நீங்கள் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இந்த சிவபெருமானின் விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். இவ்வாறு நீங்கள் அன்று சாயங்காலம் வரை உங்களால் உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் பால், பழம் அல்லது எளிமையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் உங்களின் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியங்களாக வெள்ளை நிற இனிப்புகளை நீங்கள் நிவேதனமாக படைப்பது சாலச் சிறந்ததாகும். பால், பழங்கள், வெல்வம் ஆகியவற்றை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்துவிட்டு வழிபட வேண்டும். இவ்வாறு நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும். அடுத்ததான சிவபெருமானுக்குரிய மந்திரமான ஓம் நமச்சிவாய போன்ற மந்திரங்களை நீங்கள் அனுதினமும் சொல்ல வேண்டும். இந்த பிரதோஷ காலத்தில் இந்த பிரதோஷ கதைகளை நீங்கள் கேட்க வேண்டும். அதாவது சிவபெருமான் அவர்கள் ஆழகாலத்தை உண்டு அந்த அகில உலகத்தை காத்த நிகழ்வை நீங்கள் கதையாக கேட்க வேண்டும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் அவர்களுடைய கதைகள் மற்றும் பாடல்கள் கேட்பது, படிப்பது மிகப்பெரிய புண்ணியமானதாகும். இது உங்களுடைய மனதிற்கு நல்ல அமைதியும் தெய்வ அருளையும் பெற்றுத்தரும். இந்த பிரதோஷ காலத்தில் உங்களுடைய மனதில் இருக்கும் குறைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை சிவபெருமான் அவர்களிடம் சொல்லி உங்கள் மனதில் நீங்கள் தீர்த்து கொள்ளும்படி அவரை வேண்ட வேண்டும். சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று மற்றவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது. அங்கு கொடுக்கும் விபூதிகளை நீங்கள் இட்டு கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நீங்கள் இட்டு விடுவது தவறான செயலாகும். அடுத்ததாக நீங்கள் இந்த செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. இது அனைத்தும் புனிதமற்ற செயல்களாக பார்க்கப்படுகிறது. இந்த விபூதி கொடுக்கப்படும் விபூதிகளை நீங்கள் கண்ட இடத்தில் விசிறிவிட்டு செல்லக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் தீபாராதனை காட்சி பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு படைத்த நிவேதனங்களை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இந்த பிரசாதம் முதல் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு நீங்கள் இந்த பிரசாதத்தை வழங்க வேண்டும். பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய பாடல்களை நீங்கள் உங்கள் மனதில் பாடி மற்றும் கேட்டு கற்பூர ஆராதனை மற்றும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு காட்டி இந்த பிரதோஷ கால வழிபாடு முறைகளை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த பிரதோஷ காலங்களில் நீங்கள் இந்த சிவன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கும் புல் பூண்டுகளை சுத்தம் செய்துவிட்டு அந்த ஆலயத்தின் புண்ணியங்களை நீங்கள் பெறலாம். அடுத்ததாக அந்த கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாத குப்பைகளை நீங்கள் அகற்றிவிட்டு சிவபெருமானின் அருளை நீங்கள் பெறலாம். அடுத்ததாக அனைத்து தேவர்களும் அதாவது அனைத்து இறைவன்களும் இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் அவர்களுடைய இந்த திருநடனத்தை நந்தி தேவர்களுடைய இரு கொம்புகளுக்கிடையே ஆடப்படும் இந்த திருநடனத்தை காண அனைத்து தேவர்களும் முனிவர்களும் வருவதாக கூறப்படுகிறது. இன்றைய நாட்கள் நீங்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்றால் அனைத்து விதமான கடவுள்களையும் வழங்கியதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது. கட்டாயம் நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் நாங்கள் கூறியுள்ளவாறு இந்த பூஜை முறைகளை நீங்கள் வீட்டிலேயே செய்து உங்களுடைய சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு நாங்கள் மனமாற வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். இந்த சேனல் அதாவது தெய்வீக பலன்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.